எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பேசப் போற டாபிக் வந்து மனித நேயம், ஹியூமனிட்டி. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ராம் அப்படின்றவரும், அப்துல் காதர் அப்படின்றவரும் பக்கத்து பக்கத்து வீட்ல ரொம்ப வருஷமா ஒண்ணா வாழ்ந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல அண்ணன் தம்பியா பழகிட்டு வராங்க. இந்த சமயத்துல அப்துல் காதர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் சுவர் கட்டுறாரு. ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருவாயில இருக்கும்போது தான் வந்து ராம் வந்து தெரிய வருது. அவரு 2 இன்ச் இவருடைய இடத்துல கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தெரிஞ்ச உடனே போய் அப்துல் காதர் கிட்ட போய் பேசுறாரு. அது ஒரு வாக்குவாதமா மாறுது. இது 2 பேருக்குமே அ மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா அப்துல் காதரும் கரெக்ட்டா அளந்து அவர் இடத்துல கட்டியிருக்கணும். அவரும் தெரியாம கட்டிட்டாரு. இவரும் ராமும் வந்து முடியிற தருவாயில இருக்கும்போது போயிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த மதில் சுவர இடிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து மாரி நடந்து, இல்ல ஒரு காசு குடுத்துறேன்னு அப்துல் காதர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த காச குடுத்துறாங்க. பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருது. இது முடிஞ்ச கொஞ்ச நாள்ல ரம்ஜான் வருது. ரம்ஜானுக்கு வந்து எப்பயுமே அப்துல் காதர் வந்து பிரியாணி வந்து குடுக்கறது வழக்கம் ராம்க்கு. அந்த வருஷம் அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு அவரு குடுக்கல. அது குடுக்காதப்ப ராம்க்கு வந்து இத்தன வருஷமா நம்ம ஒண்ணா பழகிட்டு வந்தோம். எந்த வருஷமும் தவறுனது இல்ல. இங்க வந்து பிரியாணி மேட்டர் இல்ல, ஃபுட் மேட்டர் இல்ல. நமக்குள்ள இருந்த ஒரு உணவு பரிமாற்றம், ஒரு அன்புனால நடந்த உணவு பரிமாற்றத்த இவரு நிறுத்திட்டாரு இந்த பிரச்சனைனாலன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. மனசுக்குள்ளேயே அவர் வந்து அ அ அத பத்தி நெனச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டெல்லாம் கூட அவருக்கு வந்து ரொம்ப தோணுது. இந்த மாரி அவரு பண்ணியிருக்கக்கூடாது தப்பு அப்டின்னிட்டு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில அப்துல் காதர் வந்து சூடா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வராரு இவங்க வீட்டுக்கு. ராம் அப்ப கேட்குறாரு, "நேத்து தான ரம்ஜான். இன்னைக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்கன்னு" சொல்லி கேட்குறாரு. "இல்லப்பா நேத்து வந்து அமாவாசை. நான் பிரியாணி குடுத்தா நீ சாப்பிடுவ. ஆனா உங்க வீட்டு லேடீஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ஆள வச்சு ஃப்ரெஷ்ஷா பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து பிரியாணியோட அன்பும் பரிமாறப்படுது. ஸோ மனிதனுடைய இயல்பு என்னன்னா, தனக்கும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு மனத்தாங்கல் வரும்போது, அவங்க செய்ற சிறிய தவறுகள் கூட கொஞ்சம் பெருசா தெரியும். நம்ம மூளை வந்து நமக்கு வந்து பயங்கரமா புரளி பேசும். அது வந்து ஒரு தப்ப வந்து 10 தப்பா மாத்தி காட்டும். ஆனா, அ மனிதனுடைய மனிதன் வந்து இயற்கையா பார்த்தோன்னா, அவ்வளவு மோசமானவன் இல்ல. அப்படின்றது தான் வந்து இதுவரைக்கும் இருக்க ஹிஸ்டரியும், அறிவியலும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்?" அப்படின்ட்டு. ஆனா, சம்பந்தம் இருக்குன்றத இந்த கதை மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதை நான் எழுதுறதுக்கு தூண்டுதலா இருந்தது வந்து இந்த புக்கு. ஹியூமன் கைண்ட் எ ஹோப்ஃபுல் ஹிஸ்ட்ரி. இந்த மாரி நெறைய மனித நேய கதைகள் வந்து இது சொல்லும். அது மூலியமா என்னால இந்த குட்டி ஸ்டோரிய எழுத